மத்தொன்னும் வேண்டா மரமே மதிலரங்கர் கத்தினம் மேய்த்த கடனக்கீழ் புத்த திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்புடியும் பெருமானை எப்பொழுதும் பேசு. மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொல் இல்லை, சினத்தினால் செத்தம் நோக்கி தீவிழி விழிவன் வாழா புனத்துழாய் மாலையானே பொலிசூழ் திருவரங்கா எனக்கினி கதியன் சொல்லாய் என்னையாளுடைய கோவே. ஆச்சரியமான 30ஆம் பாசுரம். திருமாலை அப்படின்னு சொல்லப்படுகிற பிரபந்தம் தொண்டரடிப்புதியாராலே அனுகிரகிக்கப்பட்டதான பிரபந்தம். 2 மாலைகளை கொடுத்தார். ஒரு மாலை திருப்பள்ளி எழுச்சிங்கிற மாலை, மற்றொரு மாலை திருமாலை. திருமாலை அறியாதார் திருமாலையே அறியாதார் என்று சொல்லுவார்கள். அப்படி புனத்துழாய் மாலையானாக, பொன்னி சூழ்ந்திருக்கக்கூடிய திருவரங்கனாக, நம்மை ஆளக்கூடியதான கோவாக, சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய சயனமாக, நம்மையெல்லாம் ஆட்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பெரியவருமாள், அந்த திருவரங்கநாதனை மட்டுமே பற்றி பாடின பெருமை தொண்டரடிப்புடி ஆழ்வாரை சாரும். திருவேங்கடத்தில் போய் பெருமாளை கேட்டோம்னா, இந்த ஒருத்தர் தான் பாடாம நம்ம விட்டுட்டார் அப்படிங்கிற வருத்தத்தை அவர் தெரிவிப்பாராக்கும். ஆனால் திருவரங்கநாதனுக்கு இருக்கக்கூடிய பெருமையே பதின்மர் பாடும் பெருமாள் அப்படின்னு கொண்டாடுகிறாரோடு. கஸ்தூரி நாமம் அழகிய பெருமாள், பதின்மர் பாடும் பெருமாள், முன்னழகிலும் பின்னழகிய பெருமாள், பரகாலன் பனுவல் கேட்டு பள்ளி கொள்ளும் பெருமாள். இப்படிலாம் இந்த பெருமானுக்கு இருக்கக்கூடியதான கொண்டாட்டம். திருவரங்கம் அப்படின்னு சொன்னாலே பூலோக வைகுண்டம் என்று சொல்லுகின்றோம். பெருமாளை போய் பரமதத்தில் போய் சேவிச்சுட்டு இங்கே வந்து சொல்ல முடியாது. அதுக்காகவே ஒரு ஒத்திகை பார்ப்பது போலவே தான் எம்பெருமான் இங்கே சயனித்துக் கொண்டு உள்ளான். அந்த பெருமாளை மட்டுமே பாடினதான பெருமை பூர்வசிக வைஷ்ணவ குலத்திலே திருமண்டங்குடியிலே அவதரித்ததான ஆழ்வார் தொண்டரடிப்புடியாழ்வார். விப்பரநாராயணர் என்பது திருநாமம். ஆனாலும் அதில் அவருக்கு இஷ்டமில்லை. தொண்டராம், தொண்டருக்கு அடியாம், அடியிலே இருக்கக்கூடிய மந்துகளாம், மந்துகள்களிலே இருக்கக்கூடிய ஒரு மந்துகளாம், இப்படி நாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார். பலம் சொல்லாத ஆழ்வார், பாசுரங்களிலே பலத்தை சொல்லவில்லை. அவருக்கு நைச்சத்தை பாவித்தே தான் வாழ்ந்து போந்தார். உபதேசம் சொல்லி போந்தார். தன்னுடைய மனதுக்கே சொல்லிக் கொண்டார். தனக்கு இருக்கக்கூடியதாக குறையாகத்தான் அத்தனையும் சொல்லிக்கொண்ட ஆழ்வார். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 25வது பாசுரத்திலேன்னு பார்த்தோம்னா, தனக்கு இருக்கக்கூடியதான குற்றங்கள், தனக்கு இருக்கக்கூடியதான கொத்தகளை சொல்லிட்டே வரார். கர்மஞான பக்தி யோகங்கள் நம்மிடத்திலே இருந்ததா இல்லை என்று சொன்னார். குளித்து 3 அனலையோங்கும் குறிகோள் அந்தனவதன்னை என்று ஆரம்பித்து எனக்கு ஒரு நல்லதும் இல்லை. இருக்குன்னு சொன்னா ஏதோ இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேனா அது நல்லதா நிச்சயமா இருக்க போறது இல்லை, கெட்டது மட்டும்தான் என்னிடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னார். கர்மஞான பக்தி யோகங்கள் நம்மிடத்திலே இல்லை என்று சொல்லிட்டார் ஆழ்வார். அடுத்த பாசுரத்திலே வர்ணாசிரம தர்மத்துக்கு இருக்கக்கூடியதான இப்படி பண்ணணும்னு இருக்கும் இல்லையோ. இப்ப திருநாம சங்கீர்த்தனம் பண்ணலாம், தியான மார்க்கமாக எம்பெருமானை அனுபவிக்கலாம், இப்படிலாம் இருக்கு, இதெல்லாம் ஏதாவது உண்டான்னு கேட்டா அதுவும் இல்லைன்னு விட்டார். சரி, அதுக்கப்புறம் சலமிலா அணிலம் போலேன் அப்படின்னு அணில்களை போலே சிறு சிறு தொண்டுகள் செய்ய முடிந்ததா, கைங்கரியங்கள் செய்ய முடியுமா என்று கேட்டபோது நம்மிடத்துல அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். குரங்குகள் மலையை நோக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்க நீர் அடைக்கலுத்த சலமிலா அணிலம் போலேன். அது மாதிரி என்னிடத்துல எந்த ஒரு கிஞ்சித்காரமும் கூட கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்ம இடத்துல யாதும் இல்லை, ஒன்றும் இல்லை, மற்றும் இல்லை, எதுவுமே இல்லை.
என்ன அதுவும் நம்மிடத்துல இல்லைன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் சொன்னார், இல்ல கஜேந்திர ஆழ்வானை போல உபாயத்துவ புத்தியாவது உண்டா? பெருமாள் தான் நம்மளை ரட்சிக்கணும் அப்படிங்கிற எண்ணமாவது உண்டா? ஆழி தேவர் இருக்கு அப்படின்னு பெரியவர் வாழ் கேட்டாராம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு விட்டாராம். நம்ம இடத்துல அதுவும் இல்லை. ஏன்னா ஒளிவுளார் ஆணைக்காகி செம்புலார் உண்டு வாழும் முதலமே சீறி வந்தா நம்பரமாயதுண்டே. நம்மளை ரட்சிக்கணும்னா எம்பெருமான் ஒத்தந்தான் ரட்சிக்க முடியும். ஈஸ்வரனை ஒழிந்தவர்கள் ரட்சகன் அல்லர் என்னுமாவது பிரபன்ன பரித்ராணத்திலே சொன்னோம்னு சுவாமி பிள்ளவுலகாரியனுடைய திருவாக்கு. யாரு நம்மளை ரட்சிக்க முடியும்னா ஈஸ்வரனை தவிர மற்றொருவர் நம்மை ரட்சிக்க போவது கிடையாது. நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஆறாரோ நம்மளை ரட்சிக்க போறா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் இல்லை என்பதைத்தான் சுவாமி பிள்ளவுலகாரியன் தெரிவித்தார். ஆனா அதெல்லாம் கிரந்தங்கள்லாம் செய்ப்போம், எல்லாத்தையும் செய்ப்போம், மனப்பாடம் பண்ணுவோம், நெட்டுரு பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். நமக்குன்னு வந்திருக்குன்னா அப்ப தெரியும். ஆஹா அப்படி அதாவது சொல்லு ஒண்ணு செயல் ஒண்ணு என்பதாக கூடாது இல்லையோ. இப்போ அவர் சொல்றார், அதுவும் இல்லைன்னு விட்டா, உபாயத்துவ புத்தியும் கூட நம்ம இடத்துல இல்லை என்று சொல்லிவிட்டா. சரி அது இல்லை பரவாயில்ல. அதுக்கப்புறம் திவதேசங்களிலே வாழக்கூடியதான தன்மை, அப்படி திவதேசங்களிலே தேசோயம் சர்வகாம துக்குன்னு சொல்கிறார்களே, ஒரு ஏதோ ஒரு நல்ல இடம் அங்க ஆறான ஏதானு உண்டா? திவதேசங்கள்ல சம்பந்தம் உண்டா? ஏன்னா திவதேசங்கள்ல பெருமாள் எதுக்காக வந்து நிற்கிறார்? அங்கங்க நிற்கிறாரே, உட்கார்ந்து இருக்காரே. அதாவது நின்னதென்ன, இருந்ததென்ன, கிடந்ததென்ன, இப்படி நின்னதெந்த ஊரகத்து, இருந்ததெந்த பாடகத்து அப்படின்னு ஆழ்வார்கள் தெரிவிக்கிறாளே. என் நெஞ்சுளேன்னு தெரிவிக்கிறார். நின்னதும் கிடந்ததும் இருந்ததும் என் நெஞ்சுளே என்று திருச்சந்த விருத்தத்திலே ஆழ்வாருடைய திருவாக்கு. அப்படிலாம் இருக்காளே, அது மாதிரி ஏதாவது உண்டா? திவதேசங்கள்ல ஏதாவது சம்பந்தம் உண்டா? ஊர் வாசம் உண்டா? அதாவது ஊர்ல போய் எல்லாம் வீடு வாசல் எல்லாம் இருக்கும் இல்லையோ அப்படின்னுடா. உற்சவம்னு வந்தா கதவை நல்லா பூட்டிட்டு வெளியே கிளம்பிட்டோம்னா அப்ப ஊர் திவதேச வாசம் என்பது உண்டா? ஏன்னா ஊரோட ஒற்றி அப்படின்னு சொல்லிட்டோம்னா அங்க ஒரு பெருமை. எம்பெருமானுக்கு கைங்கரியம் பாடுவது, பண்ணுவது, திருப்பல்லாண்டு பாடுவது, திருவிளக்கெரிப்பது, புஷ்பங்களை சாத்துவது, இப்படின்னு பல பல கைங்கரியங்கள் எல்லாம் இருக்குமே, அதெல்லாம் பண்ணலாமே. அந்த மாதிரி தானே உண்டா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாலில்லின் பாதமூலம் எதுவும் கிடையாது. ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அதுவும் ஒண்ணும் இல்லை என்று சொல்லிட்டார். இப்ப பெருமாள் கேட்கிறா, சரி இவ்வளவு இல்லை நீர் இல்லையோ, சரி உம்மிடத்துல நல்லதுதான் இல்லை, சரி தீமை என்று ஒன்று இல்லாமல் இருந்தால் கூட அடிய ரட்சித்து தேவரின் நல்ல விதிக்கு கூட்டின்னு போடுவேன். எப்படி சொன்னார் பெருமாள் பாருங்க. இது எல்லாம் ஒண்ணுனா இல்லை 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 தவிர்த்துட்டே வந்தார் ஆழ்வார். ஆழ்வாருக்கு இல்லை, எல்லாம் நமக்கு பாசுரத்தை எடுத்து எடுத்து பார்த்தோம்னா நம்மளே ஜட்ஜ் பண்ணிக்கலாம். யாரும் நம்மளை ஜட்ஜ் பண்ண வேண்டுங்கிற அவசியமே கிடையாது. நம்மளை எடுத்து வச்சுட்டு ஒரு பட்டை வண்ணையில போட வேண்டியது. இது எல்லாம் இருக்கா, இது இருக்கா, திருமாலை எடுத்து வச்சுட்டு மனத்தில் ஒரு தூய்மை இல்லை அப்படின்னா நமக்கு தெரியுமோ இல்லையோ. நம்ம எப்படி இருக்கோம்னு நமக்கு தெரியாதா? நம்ம வாயை திறந்தா பம்பு தான். அப்ப மனத்தில் ஒரு தூய்மை இல்லை. அப்ப அவர் சொல்றார், தீமை இல்லாம ஏதாவது இருக்கானா, எனக்கு எப்படி நல்லது ஒண்ணும் இல்லைன்னு சொன்னேனோ அதே போல இந்த உலகத்துல இல்லாத தீமை எதுவுமே என்னிடத்துல இல்லாதது எதுவுமே இல்லைன்னு அவர் சொன்ன வார்த்தை பார்த்தா பெருமாள் எல்லாம் கேட்டு பார்த்தார், இவ்வளவும் கேட்டு பார்த்தார். இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் இருக்கா, எதுவுமே இல்லைன்னா நல்லதாக இருக்கக்கூடிய எதுவுமே இல்லைன்னு சொல்லி தவிர்த்தார். கடைசியா தீமை இல்லையோ இல்லையோ, அப்பன்னா அடியை ஏற்றுள்ளாமோ இல்லையோ அப்படின்னு கேட்டார். அப்படி சொல்லிச்சு அவர் சொல்றார், இந்த உலகத்துல இல்லாத தீமைகள், இந்த உலகத்திலே இல்லாத தீமைன்னா உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை தீமைகளும் என்னிடத்தில் இல்லாத தீமை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி தவிர்த்தார். அப்படின்னா ஒரு உரு தீங்கு அப்படின்னு சொன்னா ஒரு உருவம் உருக்கொண்டார் போலே இருக்கக்கூடியதான சொரூபம் படைத்தவன் யாரு? நான் தான் அப்படின்னு சொல்லிக் கொள்ளுகிறார் அங்கே. அதனால என்ன பண்ண முடியுமா? நமக்கு நல்லது செய்து ஏதாவது கொண்டு போக முடியுமானா பெருமாளை அதுவும் முடியாது. ஆனா ஒண்ணு, தேவாள் தான் ரட்சிச்சாங்க. ஏன்னா தேவரீர் தான் நமக்கு கதி.
இப்படி தேவரீரை கதியன்னு அடைந்த விற்பாடு தேவரீர் நம்மளை விட்டுட்டு போக முடியாது. இதுதான் சொத்துன்னு தெரிகிறது. இந்த விப்ரநாராயணன் என்று சொல்லப்படுகிற தொண்டரடிப்பொடி இருக்காரே, இந்த ஆழ்வார் தான் சொத்து, தேவாள் தான் சுவாமி. அப்ப வகுத்த சுவாமியாக இருக்கக்கூடிய தேவரீர் நம்மை விட்டு விட்டு செல்ல ஒண்ணாது அப்படிங்கிறதுனாலதான் இந்த பாசுரம். இப்ப இந்த பாசுரத்தை சொல்ல வரார், மனத்திலோர் தூய்மை இல்லை. மனசு அப்படின்னு சொன்னா மனசா விசுத்தேன என்று சொல்லுவார்கள். மனசாத்து விசுத்தேன. ஏன்னா கண்களை கொண்டு நம்ம பெருமாளை அடைஞ்சிட முடியுமா, கைகளை கொண்டு பெருமாளை அடைஞ்சிட முடியுமானா மனது கொண்டுதான் எம்பெருமானை அடைய முடியும். காரணம் து தியேயான்னு சொல்கிறது சாஸ்திரம். காரணம் து தியேயா. அப்படின்னா தியானம் பண்ணத்தக்கவன் எப்படின்னா யாரை நம்ம தியானம் பண்ணணும்னா காரணமாக இருக்கக்கூடியவனை தியானம் பண்ண வேண்டும், தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அங்க காரணம் து பார்க்கணும் அப்படின்னு சொல்லவோ, இல்ல காரணம் து இல்ல கை கூப்பணும் அப்படிங்கிறதோ இல்ல, தியானம் பண்ண வேண்டும். தியானத்துக்கு உகந்தவன் யாரு? காரணமாக இருக்கக்கூடியவன், இந்த உலகத்துக்கே காரணமாக இருக்கக்கூடியவன், அவனைத்தான் பண்ண முடியும். அதனால மனது கொண்டு மனசாது விசுத்தேன, மனசு கொண்டுதான் எம்பெருமான நாம் அடைய முடியும் தியானம் பண்ணுவதனாலே அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆஹா, இவரை கேட்டா மனசுல இருக்கா தூய்மை இருக்கான்னு கேட்டா இல்லாத கோளாறு பூரா அங்கத்தான் இருக்கு. கில்மிஷமான மனது, கொஞ்சம் கூட தூய்மையே கிடையாது. மனசுல இருக்கிறது பூரா காமம், குரோதம், லோகம், மோகம், மதம், மாத்சரியம் அத்தனையும். அதான் சொல்லிட்டாரே, நீங்க எல்லாத்தையும் ஒண்ணு இருக்கு அப்படின்னா ஒருத்தர் கேட்டா, சுவாமி நீ பொய் சொல்லுவீரா கேட்டபோது பொய்யே சொன்னதில்லைன்னா ஆச்சரியமா படுது. கேட்டவருக்கு ஆச்சரியமா படுது. அப்படியா, பொய்யே சொன்னது இல்லையா, ஒரு பொய் கூட சொன்னது இல்லையாண்ணா? சொன்னதே கிடையாது, இப்ப சொன்னதுதான் பொய்யின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் வாயை திறந்தால் பொய் தவிர வேற ஒன்றும் வராது அப்படின்னு அர்த்தமாயிடுதா? அதைத்தான் சொன்னார், மனதில் ஒரு தூய்மை இல்லை, மனசுல ஒரு மனதில் தூய்மை இல்லைன்னு சொல்லிக்கலாமா இல்லையா? இவர் என்ன சொல்றார், மனதில் ஒரு தூய்மை இல்லைன்னா சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் கூட கிடையாது. ஏதாவது நல்லது. இந்த பள்ளிக்கூடத்துல பிள்ளைகள்லாம் பரீட்சை எழுதும். பரீட்சை எழுதினா அது முழு வருஷ பிறப்பு வந்துடும். முழு வருஷ பரீட்சை வருது இல்லையோ, ஒரு முழு வருஷத்துக்கு முழுக்க 10 மாசம் பண்ணது பூரா எழுதணும். எல்லாத்தையும் புத்தகம் பூரா படிச்சு எழுதணும். அதை எழுதி வந்துட்டு எல்லா வாத்தியார் சுவாமிகளுக்கு அவளுக்கு சில நிர்பந்தங்கள்லாம் இருக்கும். இத்தனை பேர் இந்த பிள்ளைகள் எல்லாம் தூக்கி அடுத்த வகுப்புல போடணும் அப்படின்னு இருக்கும். அவள் என்ன பண்ணுவா, பரீட்சையில எல்லாத்தையும் திருத்திட்டே வருவா. படா கூட்டி கூட்டி பார்த்தோம்னா 10 மதிப்பெண் தான் வரும், 35 போட்டாங்க. இவர் என்ன பண்ணுவார், பார்த்தா பக்கத்துக்கு ஒன்று பார்ப்பார், எதாவது எங்கேயாவது ஏதாவது எழுதியிருக்கானா, ஒரு வாரத்தை போட்டு அதுல போட்டு ஒரு 2 2 2 2 போட்டு 33 கொண்டு வந்து நிறுத்திட்டார். இன்னும் வரல. அப்புறம் என்ன பண்ணுவா, எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சு வேற ஒரு வாத்தியாரை பார்க்க சொல்லி அவர் பார்த்து இது எங்கேயாவது 2 வாரம் போட்டு விடுவோம், விட்டாதான் இவன் அடுத்த வகுப்புல நம்மளை படுத்துற பாது போதும் அந்த பக்கம் போட்டோம் அப்படின்னு சொல்லி கடைசியா 2 மார்க்கை போட்டு அடுத்த வகுப்புல தூக்கி போடுவா. இப்ப பெருமாள் பார்க்கிறார், இப்ப சங்காதி சொன்னது. அப்ப பெருமாள் பார்த்தார், ஏதாவது இருக்கா இந்த இடத்துல? ஒரு தூய்மையும் இல்லை. மனசு பூரா கலங்கம் தான் இருக்கு, பொறாம தான் இருக்கு. அடுத்தவா நன்னா இருந்துட்டா பிடிக்கல, அடுத்தவா பேசினா பிடிக்கல, அடுத்தவா நடந்தா பிடிக்கல, அடுத்தவா சிரிச்சா பிடிக்கல, அடுத்தவா பேசினா பிடிக்கல, அடுத்தவா உபன்யாசம் பண்ணா பிடிக்கல. இப்படின்னு சொல்ல முடியுமான்னா அப்படிதான் இருக்கு நம்ம மனசு. மனசு 6 செய்வதையும் ஒத்துக்கொள்ளவில்லை. நானே நம்ம நினைச்சிட்டோம்னா ஈஸ்வரோகம் போகி ஆட்யா அபிஜனவானஸ்மி, இந்த 1.5 அடிக்கு 1.5 அடி நம்ம உட்காந்துட்டு நான் தான் ஈஸ்வரன், நான் தான் போகி, நான் தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஒண்ணும் கிடையாது. படுத்தா எந்திருந்தா தான் நிச்சயம் தெரியாது. ஆனா சொல்றதை பார்த்தா விண்ணுக்கும் மண்ணுக்குமாக பேசிக்கொண்டிருப்போம். ஒண்ணுமில்லை, அவ்வளவுதான். ஆஹா, ஒரு தூய்மை கூட இல்லை, மனதில் ஒரு தூய்மை இல்லை. சரி, வாக்குல ஏதாவது நல்லது இருக்குமானா வாயை திறந்தா ஒரே கெட்டதுதான். ஆரப்பத்தி பேசினாலும் ஒரே தூஷணம் தான். வாயில் ஓர் இன்சொல் இல்லை, ஒண்ணு கூட ஒரு சப்தம் கூட கிடையாது. வாயை திறந்தா இனிய உளவாக இன்னாத கூறல் அப்படின்னு தமிழ்ல சொல்றமா இல்லையா? ஆனா வாயை திறந்தோமே என்னால்
பிரத்தியாரை பத்தி பேசாம இருக்கிறது இல்லை. அதனால வாயில் ஓர் இன்சொல் இல்லை. பெருமாளை தானே சொல்லணும், அவனைத்தான் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்துதி ஸ்தோதாரண பிரியான்னு பெருமாளுக்கு அவனைத்தான் கொண்டாட வேண்டும், அவனுடைய ஸ்தோத்திரங்களை சொல்ல வேணும், அவனை தோத்திரம் பண்ண வேண்டும், அவனுடைய திருநாமங்களை சொல்லணும், திருநாம சங்கீர்த்தனம் பண்ணணும், பெருமாளைத்தான் தியானம் பண்ண வேண்டும். ஆனா அதை விட்டுட்டு என்ன பண்ணிட்டேன், எல்லாரையும் பிடிச்சு வைய ஆரம்பிச்சேன். இந்த அக்ரஹாரம்னா ஆரம்பத்திலே தான் அவன் இருக்கானா அவன் இருக்கானா அவன் இருக்கானா அவன் இருக்கான், ஆறு எல்லா பேரும் மோசமான பசங்க, நான் ஒத்தந்தான் வசதி அப்படின்னு சொல்றது. சில பேர் நம்ம போய் பக்கத்தில் போய் உட்கார்ந்தோம்னா 5 நிமிஷம் 5 நிமிஷம் உட்கார்ந்தோம்னா இருக்கிறவர்களை பத்தியே சொல்லிட்டு இருப்பா. அவளுக்கு இதை சொல்லி சொல்லியே ஓட்டிட்டு இருப்பா. 10 பேர் சேர்ந்து உட்காந்து கேட்டுருப்பா. எப்பா இப்படி சொல்றியே, சொல்லாமா, எதுக்கு சொல்ற, சொல்ல மாட்டா. அவளிடத்துல எது ஏதோ இவர்தான் மோட்சம் கொடுக்க போற மாதிரி நினைச்சிருப்பா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையோ இல்லையோ. சிரிக்க சிரிக்க பேசினா அதுல என்ன என்ன சாமர்த்தியமா? படுகுடியில இறங்குறது பண்ணிட்டு இருக்கோம். நானே என்னுடைய தலையில நான் ஏதோ வாரி போட்டு கொள்ளுகிறேன். பாதாளத்துல இறங்குறதுக்கு நம்ம தூஷணம் பண்ணி கொண்டு இருக்கிறவர்களை தூஷணம் பண்ணிட்டு இருந்தா, அதாவது ஸ்தாவர ஜங்கமங்களாகத்தான் பிறக்க வேண்டும். எல்லாரையும் பத்தி ஒரே கோளாறு சொல்லிட்டு தான் ஒத்தன்னா ரொம்ப நல்லவன் மாதிரி பேசணும்னு சொல்லுங்க. ஸ்தாவரங்களாக ஜங்கமங்களாக மனுஷ ஜாதி கூட இருக்காது. பல்லி, சடப்பூரம், பாம்பு, தவளை, நடுவாக்களி இப்படித்தான் பிறக்கணும். அப்ப அதெல்லாம் ரொம்ப தாழ்ந்தது. அப்ப கர்மயோகமாவது, ஞான யோகமாகுவது, பக்தி யோகமாவது ஒரு மண்ணும் கிடையாது. அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவ்வளவுதான். இதெல்லாம் வேதத்தை ஒத்துக்கிறதுன்னு சொன்னா இவ்வளவும் நம்ம பார்த்துதான் ஆகணும். இல்லையா, நான் அதெல்லாம் ஒத்துக்கல சாமின்னா நம்ம வாட்டுக்கு நாசிகம் பேசிட்டு இருக்கலாம். இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றவாளுக்கு மட்டும்தான் இது. ஆகினாலே அப்போ ஒரு தூய்மை இல்லை, ஒரு தூய்மை கூட கிடையாது. வாக்கு எடுத்தோம்னா பொறாமைகளை பேசுறது, ஆரையும் விட்டு வைக்கிறது இல்லை, ஒருத்தர் பாக்கி இல்லை. நம்ம பூர்வாச்சாரியர்களை சொன்னோம்னா அவளுக்கு வேற வேலை இல்லை, அதை எழுதி வச்சுட்டு போயிட்டான்னு சொல்லுவா. அப்படி கூட சொல்லுவா அவர்கள்லாம். அப்படி சொல்லலாமாண்ணா? அவர்களுக்கு காலம் அதே 24 மணி நாள் தான். ஆனா அவர்கள் எழுதி வைத்து போந்தது 24,000 வருஷம் போனா கூட நம்மளால அதை படிக்க முடியாது, எழுத முடியாது, புரிஞ்சுக்க முடியாது, அனுட்டிக்க முடியாது. எல்லாம் பண்ணினாலும் பண்ணுவோமே தவிர அனுட்டிக்க முடியுமா நம்மாலே என்று பார்த்தால் துளியும் முடியாது. மனத்தில் ஒரு தூய்மை இல்லை, வாயில் ஓர் இன்சொல் இல்லை. எல்லாரையும் திட்டுவேன், கெட்ட பேச்சா பேசுவேன். இன்சொல் சொல்லே இல்லைன்னா இன்சொல் இல்லை. மேலே சொன்னார், சினத்தினால் சற்றம் நீக்கி, சினத்தினால் சற்றம் நோக்கி. சினம் சற்றம்னா ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். சினம்னாலும் அதுதான், சற்றம்னாலும் அதுதான். அது எதுக்கு ரெண்டையும் சேர்த்தாமல் போட்டிருக்காருன்னா, அவ்வளவு கோபங்கள், கோப விருத்தரே வருதான். கோபமே சுவாமி இவர் கோபம் வருமானா, சுவாமி அவர் கோபம் வருமானா கேட்காருங்க, அவரே கோபம். அப்படின்னா பூர கோபமா இருக்காரு இல்லையோ. அப்படின்னா எதுக்காக? எல்லார்டையும் கோபம், யாரை பார்த்தாலும் கோபம், எதை பார்த்தாலும் கோபம், காட்புணர்ச்சி, வசவு எல்லாம் பண்றது. சினத்தினால் சற்றம், கோபத்தில் கோபவிருத்தராக இருக்கக்கூடிய இவர் சினத்தினால் சற்றம் நோக்கி. இவர் பார்க்கிற பார்வை விடுங்க, தீவிழினை பார்த்தாலே எரிச்சுடுவான் சுவாமி. இவன் பார்க்கிற பார்வை பாரு, இவன் பார்த்தாலே நம்ம விளங்கின மாதிரி தான் அப்படின்னு சில பேர் சொல்லுவா தெரியுமா? பார்த்துட்டானா செத்தான், இனிமே நம்ம வாழ்ந்த மாதிரி தான் அப்படின்னா நெருப்பை பத்திக்கும். இவன் கண் பார்வை பார்த்தானா கூற தீ பத்திக்கும் அப்படிங்கிறாளா இல்லையா? அந்த மாதிரி தீவிழி வெளிவன் வாழானா வாழா அப்படின்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. பிரயோஜனமே இல்லாமல் பார்க்கிறவர்களை எல்லாம் அது என்ன அசக்கியா அபசாரம் தான். இது பண்ணலாமா, கூடுமா கூடாதா, கூடுமா கூட. ராவணன் என்ன சொன்னான் கடைசி வரைக்கும்? எத்தனையோ பேர் அவனுக்கு உபதேசம் பண்ணான். கூட பிறந்த தம்பி சொன்னான், அப்புறம் கேட்டுக்கல. அதுக்கப்புறம் இன்னொரு தம்பி சொன்னான், கேட்டுக்கல. மாரீசன் சொல்றான், மாரீசன் அவனுக்கு சொன்னான், அப்பையும் கேட்டுக்கல. சீதா பிராட்டி வரைக்கும் சொல்லி பார்த்தா, கடைசியில் சொல்லி பார்த்தா, விட்டுடு ராவணா, வேண்டாம் வேண்டாம், அனர்த்தம் தான் அனர்த்தம். நான் நான் நமேயம் என்ன, என்னோட சரீரம் விழுந்த போது கூட அவனோட காலில் போய் விடாது, மாதிதான் விழுமே தவிர அப்படிலாம் விழுந்துடாது. என் தலை வணங்கவே வணங்காதுன்னு நான் கடைசி வரைக்கும். அப்ப அது எதற்காக அப்படின்னா மாண்டு போவதற்குத்தான்.
அப்படித்தானே இருந்தான். அப்ப தீவழி வெளிவன் வாழா என்னால் கண்களாலேயே நெருப்பு பறக்கும். அந்த மாதிரி தீவிழி வெளிவன் வாழா என்ன பிரயோஜனம் உண்டாயதான்? பிரயோஜனமே இல்லை, அது அவசியமே இல்லை, என்னத்துக்குன்னே காரணமே தெரியாது. ஆனா விளம்பரம் பண்ணுவா. தீவழி வெளிவன் வாழா இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, முதல்ல பெருமாளை சொல்றேன். எப்படி? புனத்துழாய் மாலையானே பொன்னிசோழ் திருவரங்கா என்னையாளுடைய கோவே. இது மூணையும் வச்சுக்கணும். அன்வயம் பண்றது எப்படி பண்ணணும்னா, புனத்துழாய் மாலையானே பொன்னிசோழ் திருவரங்கா என்னையாளுடைய கோவே மனத்திலோர் தூய்மை இல்லை வாயிலோர் இன்றொல் இல்லை சினத்தினால் செத்தம் நோக்கி தீவிழி விழி வன்வாளா எனக்கு நீ கதியன் சொல்லாய் அப்படின்னு சொல்லணும். எனக்கு கதியன் என்ன இருக்கு? இப்ப பார்த்தோமா, மனத்துல தூய்மை இல்லை, வாயில இன்சொல் இல்லை, சினத்தினால் செத்தம் நோக்கி தீவிழி வெளிவன்வாளா புனத்துழாய் மாலையானே. பெருமாள் எப்படி இருக்கிறானா, நம்மளுடைய பாவங்கள் எல்லாத்தையும் போக்குறதுக்கு பெருமாள் அவர் அந்த திருத்துழாய் மாலையை சாத்திருக்காரோ இல்லையோ. ஒரு மாலை திருத்துழா மாலை, மற்றொரு மாலை எதுவானா காவேரியால சூழ்ந்துட்டு இருக்காரோ இல்லையோ, அது ஒரு மாலை. பெரிய ஒரு மாலை சாணி செஞ்சிருக்கார். சாணி செஞ்சிருக்காருன்னா குடதிசை முடிய வைத்து குடதிசை பாதம் நீட்டின்னு சாணி செஞ்சிருக்கார். அப்ப அவர் சாத்தி இருக்கிறது திருத்துழா மாலை. அந்த திருத்துழாய் மாலை ஒரு மாலை. மற்றொரு மாலை எதுவானா பொன்னி சூழ்ந்து இருக்கும். இந்த பக்கம் இப்படி தெற்கு தென்திருக்காவே அம்மாவண்ட காவே, இந்த பக்கம் வடதிருக்காவே திருவள்ளுவர் பக்கம் இந்த பக்கம் இருக்குது. அப்ப ரெண்டு இப்படி சேர்த்தோம்னா அது ஒரு மாலையா இருக்கு. அப்ப ரெண்டு மாலை. புனத்துழாய் மாலையா. புனத்துழாய் அப்படின்னா துழாய் திருத்துழாய்ன்னு சொன்னாலே அது அது அங்குரிக்கும் போதே அது வெளியில அப்படி திருத்துழா அப்படி 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 வெளியில புரட்டு வருது இல்லையா, வரும்போதே அங்குரிக்குமா போதே அது வரும் பொழுதே தன்னுடைய வாசனையை கூட தான் வெளியில வரும். அதை சாத்திட்டு இருக்காரா இல்லையா? பெருமாளுக்கு திருத்துழாய் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் திருத்துழாய் மாலையானே புறத்துழாய் மாலையானேன்னா அதனுடைய செழிப்பு, அந்த நிலப்பரப்புல அந்த அந்த மண்ணோடு சேர்ந்து அப்படியே அது வளருதோ இல்லையோ, அதோடு எடுத்து அந்த பெருமானுடைய திருமேனியில புனத்துழாய் மாலையானே. ஏன்னா நம்முடைய தாபங்களை எல்லாம் தீர்க்கக்கூடியது, நம்முடைய கோபங்களை எல்லாம் தணிக்கக்கூடியது, நம்முடைய பாவங்களை போக்கக்கூடியது, நம்முடைய கோபதாபங்களை எல்லாம் குறைக்கக்கூடியது. இவ்வளவும் தன்மை அந்த அதுல ஒரு குளிர்ச்சி இருக்கும், அதுல ஒரு வாசனை இருக்கும், அதுல ஒரு மிருதுவான தன்மை இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த மாலையை திருத்துழாய் மாலையை தரித்துக் கொண்டிருக்கக்கூடியவனே புனத்துழாய் மாலையானே பொன்னிசூழ் திருவரங்கா. பொன்னி சூழ் திருவரங்கா, திருவரங்கா சூழ் திருவரங்கா பொன்னிசூழ் திருவரங்கா. பொன்னி அப்படின்னு சொன்னா இப்பெல்லாம் நம்ம ரொம்ப அதை பத்தி ரொம்ப பிரசாதம் வந்துட்டே இருக்கும். ஏன்னா ஆரோ ஒருத்தன் ஏதோ ஒரு நாடகம் எடுத்துட்டோம்னா ஆஹா ஓஹோன்னு சொல்லுவோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் எழுதினார், அதை நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சில பேர் எடுத்துட்டா. அதுதான் பிரசித்தமா இருக்கே தவிர திருவரங்கநாதன் பொன்னினா காவேரி அது எழுதினது அது ரொம்ப ரொம்ப வசதியா சொல்லுவோம் எல்லாரும். இதை படிக்க, இதுல எப்படி உள்ளது அப்படி உள்ளது, இதெல்லாம் கோயிலோடுகளை நிறைய இருக்கு. கோயிலோடுகளை அத்தனை விஷயம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எடுத்து வாசிக்கிறதுக்கு நமக்கு சிரத்தையும் இல்லை, ஈடுபாடும் இல்லை, நேரமும் அதுக்குன்னு இல்லை. மற்ற எல்லாத்துக்கும் இருக்கு நேரம். இதுல புசமா பெருசா போட்டா ஆரோ எத்தையோ ஒன்று எழுதுவா, அதை எழுதி வச்சுட்டு மங்குன்னு படிச்சுருப்பான். ஆனால் கோயிலோடுகள் எழுதியிருக்காளே, இந்த தொண்டரடிப்படியாழ்வார் எழுதியிருக்காரு, வியாக்கியானம் பெரியவாச்சான் எழுதியிருக்காரு, அவெல்லாம் எழுதாத எழுத்துக்களா அங்கே உள்ளன? நிச்சயமா இல்லை, நிச்சயமா கிடையாது. ஆனா நம்ம பேசுற பேச்சை பார்த்தோம்னா இந்த பூர்வாச்சாரியர்கள்லாம் ஒண்ணுமில்லைங்கிற அளவுக்கு நம்ம இன்னைக்கு கொடுத்ததை கொண்டு நாம் அவ்வளவு வசத்தியா பேசுவோம். அதுல எந்த வசதியும் இல்லை. இந்த வியாக்கியானங்கள் அவ எழுதாத எழுத்துக்கள் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த வியாக்கியானத்தை மட்டும் நம்ம எடுத்து வச்சோம்னா நமக்கே புரிபடும்படியா எம்பெருமான அந்த உள்ளத்தை கொடுப்பேன், அவசியமா கொடுப்பேன். ஆனா அதை எடுத்து வச்சு வாசிக்கிறதுக்கு நாழி உண்டு பண்ணி கொள்ள வேண்டும். அது நம்ம தானே பண்ணணும். ஆர்வா எடுத்து கொண்டு வந்து வாயில் வச்சு கொடுப்பா சொல்றாளோ இல்லையோ, இந்த கரண்டி எடுத்து வாயில் வச்சு அப்படி பண்ண முடியாது இல்லையோ. நம்ம தானே படிக்கணும், நம்ம தான் படிக்கணும். பெரியவர்கள்
அவள் என்ன ஒன்றுமே இல்லாமல் பொழுதுபோக்கா வேணும்னு எழுதி வச்சிருக்காள். அவளுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? நம்ம ஆள் இன்னைக்கு எங்கேயோ இதை போட்டுட்டு ஏதோ படிச்சுட்டு ஏதோ சொல்லிட்டு உட்காந்துருக்கோமே அப்படின்னா நம்ம ஏதோ பிரயோஜனத்தை எதிர்பார்த்து கூட பண்ணலாமா இருக்கும். ஒவ்வொருத்தரும் பொதுவாக சொல்றது அப்படி பண்ணலாமா இருக்கும். ஆனா அந்த பெரியவாச்சான் பிள்ளை எழுதினாரு, வியாக்கியானம் எழுதினாரு, அவருக்கு யாராரும் மாலை போட்டாளா, அவளுக்கு யாராவது சம்பாரம் கொடுத்தாளா, அவளுக்கு தோளா கொடுத்தாளா, என்ன கொடுத்தா, ஏது கொடுத்தா அவளுக்கு? சரி, தொண்டர்களுக்குரிய ஆழ்வார் எழுதி வச்சிருக்காரு, அவளுக்கு யாராலும் சம்பாரம் பண்ணாளா, இல்லை ஏதாவது பண்ணாளான்னா அவ சொல்றதை வச்சு நம்ம சொல்லிட்டு நம்ம சம்பாரம் வாங்கிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தோம்னா பெரியவாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானம் அல்லாமல் எதையாவது நம்ம சேவிக்க முடியுமோ? 4000 திவ்ய பிரபந்தங்களுக்குள்ள அவர் தொடாத விஷயமே இல்லை. சம்ஸ்கிருதத்துக்கு சொல்லிவிட்டார், தனி ஸ்லோக வியாக்கியானம் சொல்லிவிட்டார், அதே போல கத்தியத்திரயத்துக்கு சொல்லிவிட்டார், பாக்கி இல்லை எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டார். இவ்வளவு சொல்லிவிட்டார். 4 சிம்மாசனத்தை படைத்தவர் அவர். அதனாலதான் வியாக்கியான சக்கரவர்த்தி என்ன அவருக்கு திருநாமம். வியாக்கியான சக்கரவர்த்தியின் பேர். 4000த்துக்கும் வியாக்கியானம் அவர் ஒருத்தர் தான். ஸ்தோத்திரங்களுக்கு வியாக்கியானம் ஒருத்தர் தான், அவர் தான். அதே போல கத்தியத்திரயத்துக்கு அவர் தான். அதே போல தனி ஸ்லோக வியாக்கியானம், ராமாயணத்துக்கு தனியா ஸ்லோகங்கள் எல்லாம் ஒவ்வொரு காண்டங்களாக எடுத்து வகுத்து கொடுத்த பெருமை அவருக்கு தான். அப்ப இவ்வளவும் பண்ணதுனாலதான் 4 பீடத்தை அமைத்தபடியினாலே சக்கரவர்த்தி, வியாக்கியான சக்கரவர்த்தி என்ன அவருக்கு திருநாமம். அவளுக்கெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அவர்கள் எப்படி இருந்தாலும் கூட நமக்கு தெரியாது. அவ ஒருவேளை அமுது செய்தால் பெரிது, ஏதோ ஒரு கீத்து கொட்டாக ஏதோ ஒன்று ஏதோ திருமாளிகள் இருந்திருப்பா, அவ்வளவுதான். நம்ம போல இவ்வளவு வசதியா வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாளா? ஒண்ணும் கிடையாது. ஆனா அவர்கள் எழுதி வச்சிருக்காளேன்னா கிருத்தஜதை வேண்டும், அந்த நன்றி இருக்க வேண்டும். அவர் திருவரங்கத்துக்கு போனா அவசியமா சேவிக்க வேண்டும். அங்க நம்ம தாயார் சிலைக்கு எதிர்த்தாப்புல போனோம்னா கருத்துறை மண்டபம்னு உண்டு. இந்த கருத்துறை மண்டபத்துக்கு பக்கத்துல அங்க கிருஷ்ண ஜெயந்திலாம் இருக்கும். மண்டபத்துக்கு எதிர்த்தாப்புல இருக்கார் சுவாமி. அங்கதான், அதாவது மேட்டழி சிங்கர் இருக்காரோ இல்லையோ, அந்த பக்கத்துலேயே உள்ள போனோம். வாசுதேவ பெருமாள் இருப்பார், அங்க உள்ள போனோம். அதான் கருத்துறை மண்டபத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சன்னிதி பெரியவாச்சான் பிள்ளையனுடையது. அப்படி ஆச்சரியமாக இருக்கக்கூடியதான அந்த வியாக்கியானங்கள். அப்ப புனத்துடாய் மாலையானே பொன்னிசூழ் திருவரங்கா, பொன்னியாலே சூழப்பட்டு இருக்கக்கூடிய திருவரங்கநாதனே, நீ தான் எதுக்காக உட்காந்து சயனிச்சுட்டு தெரியுமா? என்னுடைய பாவத்தெல்லாம் போகணும், மனசுல நல்லது உண்டு பண்ணணும், நல்லதே நினைக்கணும், நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும் அப்படிங்கிறதுக்காக உன்னை சேவித்தாலாவது இது வருமா அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு அப்படி ரொம்ப ஆச்சரியமான சயனமாக சயனித்துக் கொண்டிருக்கிறாயே. பொன்னிசூழ் திருவரங்கா எனக்கினி கதியன் சொல்லாய். நீ தான் ரட்சிக்கணும், நான் தான் சொத்து, நீ வகுத்த சுவாமி, நீ தான் என்னை ரட்சிச்சாகணும். எனக்கினி கதியன் சொல்லாய், எனக்கு கதி சொல்லு, ஏதாவது வழி சொல்லு. எனக்கினி கதியன் சொல்லாய், என்னை ஆளுடைய கோவே, என்னை ஆளுடைய கோ, என்னை ஆளுடைய அப்பன் பெருமாள் பேர் சொல்ல முடியும். என்னை ஆள் உடைய கோவே, எனக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவனே, உனக்கு சேஷப்பட்டு கிடக்கக்கூடிய நான், சேஷினி சேஷபூதன் நான் தான் உனக்கு அடிமைத்தொழில் செய்ய வேண்டும், உனக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும், என்னுடைய கைங்கரியத்தை தேவரில் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக என்னை உடையவனாக இருக்கக்கூடியவரே தேவரீரே, சுவாமியே, வகுத்த சுவாமியே, சொல்ல மாட்டியா? எனக்கு மனசுல ஒரு நல்லதில்லை, வாயில ஒரு இன்சொல் இல்லை, கோபம்னா கோபம், குரோதம்னா குரோதம், காமம்னா காமம், இவ்வளவு இருக்கு. தீ பார்த்தாலே நெருப்பு பத்திக்கிறது, அந்த மாதிரி பார்க்குறேன், அந்த மாதிரி சொல்றேன், அந்த மாதிரி நடந்துக்கிறேன். இப்படி இருந்ததுன்னா நான் உன்னை என்ன சொல்லுவேன்? குளிர்ந்த தன்மையோடு நறுமணத்தோடு இருக்கக்கூடிய திருத்துராயை அணிந்து கொண்டிருக்கக்கூடியவனே, அதே போல பொன்னி சூழ்ந்திருக்கக்கூடிய திருவரங்கா, நீயும் அப்படியே அழகா அப்படியே ஒரு தெப்பக்குளம் மாதிரி தேவருக்கு அப்படியே குழு 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 குழுன்னு வருது பாரு. அப்படி திருவரங்கா எனக்கு கதி சொல்லு என்று பிரார்த்திக்கிறார் இப்பாசுரத்தாலே ஆழ்வார். மேலும் பார்ப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம்.